அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 17ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு தேவையான கொஷின் பேங்க்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் பாருங்கள். ஸ்பெயின் அணி சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, 4 முறை அவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஸோ 1964, 2008, 12, 24 இந்த ஆண்டுகளில் சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, அதிக முறை சாம்பியன் ஆன அணியும் இவங்க தான். ஸோ ஜெர்மனியில் போட்டிகள் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஜூன் 14லேருந்து ஜூலை 15 வரைக்கும் போட்டிகள் நடந்துச்சு. ஸோ இந்த போட்டியில் ரன்னரப்பாக வந்தது யாருன்னா இங்கிலாந்து ரன்னரப் வந்திருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு 256 கோடி கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து ரன்னரப்பாக வந்த இங்கிலாந்துக்கு 220 கோடி ரூபா பரிசு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த போட்டி அப்படிங்கிறது நடந்துச்சு. அடுத்து பாருங்கள், கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? கோப்பா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஸோ ஆன்சர் பாருங்கள், அர்ஜென்டினா சாம்பியன் ஆகிருக்காங்க. ஓகேங்களா, அர்ஜென்டினா சாம்பியன் ஆகிருக்காங்க. 16வது முறையாக சாம்பியன் பட்டம் வாங்குகிறாங்க. ஸோ இந்த தொடரில் அதிக முறை சாம்பியனான அணி அப்படிங்கிற சாதனையை அவங்க படைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2வது இடத்துல உருகுவே இருக்குது. 15 முறை அவங்க சாம்பியன் ஆகிருக்காங்க. தென் அமெரிக்க கண்டத்தில் இந்த போட்டிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. மியாமி கார்டன்ஸில் ஃபைனல் நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ பரிசு தொகை அப்படின்னா வெற்றி பெற்ற அணிக்கு 133 கோடி ரூபாயும், கொலம்பியா 2வது இடம் வந்த கொலம்பியாவுக்கு 58 கோடி ரூபாயும் கொடுத்துருக்காங்க. வெளியுறவு செயலாளராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? அதாவது இந்தியாவோட வெளியுறவு செயலாளராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்னா விக்ரம் மிஸ்ரி அவர்கள். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக இருந்திருக்காங்க. ஸோ இவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள், விதிமுறைப்படி 2 ஆண்டுகளாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், எக்ஸ் தளத்தில் செல்வாக்கு மிக்க உலகத் தலைவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவர் யார்? எக்ஸ் தளத்தில் செல்வாக்கு மிக்க உலகத் தலைவர்கள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா, ஸோ 10 கோடி பேர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது ஜோ பைடன் தான். ஸோ 3.81 கோடி பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ யூடியூப்லேயும் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். 2.5 கோடி பேர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. தமிழகத்தின் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? தமிழகத்தோட உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கவர் யாருன்னா தீரஜ் குமார் அவர்கள். ஓகேங்களா, வருவாய்த்துறை செயலாளராக அமுதா அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது உள்துறை செயலாளராக இருந்த அமுதா அவர்கள் வருவாய்த்துறைக்கு மாற்றினதால் அந்த இடத்துக்கு தீரஜ்குமாரை போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.